இன்னைக்கு உங்க கூட ஒரு 10 விஷயம் ஷேர் பண்ண போறேன். இந்த 10மே நம்ம வீட்ல இருந்ததுன்னா, நம்மளுக்கு வந்து அது ஒரு நைட்மேர் தான். ஏன்னா இந்த 10யுமே நம்ம கிளீன் பண்ணி நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். மெஸ்ஸி நைட்மேர்ஸ்ன்னு சொல்லலாம். கிளட்டர் கேச்சர்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த விஷயங்கள. அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியா, இன்டர்நெட், Instagram, YouTubeலேருந்து எல்லாருமே இந்த 10 விஷயத்தையுமே ரொம்ப ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி திணிக்க பார்க்குறாங்க. ஸோ நம்மளுமே வந்து அதுதான் பொண்ணு போல அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிறோம். பட் இட்ஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு சில விஷயங்கள் வேணா சில வீடுகளுக்கு இது பொருந்தும். எல்லா வீட்டுக்கும் இது அவசியம் கிடையாது. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவி யூனிட். வீடியோவோட 10th பாயிண்ட்ல என் பழைய வீட்டோட டிவி யூனிட் காமிச்சிருக்கேன். அது வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி கட்டின வீடு. 10, 15 வருஷம் முன்னாடி கட்டின வீடு. அந்த வீட்ல பெரிய பல்கியான ஒரு டிவி யூனிட் இருக்கும். பட் இப்ப கட்டுற டிவி யூனிட்டுமே வந்துட்டு சைட்ல ஃபுல்லா ஷெல்ஃப்ஸ் குடுக்குறது, நீச் மாரி ப்ரொவைட் பண்ணி, அதுல வந்து நம்மள ஃபோர்ஸ் பண்ணி டெக்கார் வாங்கி வைக்கிறாங்க. லிவிங் ரூம பொறுத்தவரைக்கும், நம்ம கம்மியான பீசஸ் வெளியில ஓப்பன்ல வைக்கும்போது பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். நம்ம கிளீன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இதுல எங்க வீட்ல இருக்க இந்த டிவி யூனிட்ல பார்த்தீங்கன்னா, மேல ஒரே ஒரு ஷெல்ஃப் குடுத்துருக்கோம் ஃபோட்டோஸ் வைக்கிற மாரி. அதுவே வந்து ரொம்ப டஸ்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கே வந்து நான் மெனக்கெட்டு தான் ஏன்னா ஹைட்ல இருக்கனால சொல்றேன். மெனக்கெட்டு தான் கிளீன் பண்ற மாரி இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் ஷெல்ஃப்ஸ் கம்மியா குடுக்கறது, அந்த மாரி நம்ம பண்ணிக்கிட்டோம். திங்ஸ் கம்மியா வைக்கிற மாரி பண்ணிக்கிட்டோம்னா, நம்மளுக்கு பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். கிளட்டர் கேச்சராவும் அது இல்லாம இருக்கும். அடுத்தது வந்து லினன் கிளாசெட். ஸோ லினன் கிளாசெட் அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த மாரி சோஷியல் மீடியால நெறைய வீடியோஸ் போடுறாங்க. அதுக்குன்னு நெறைய ஆர்கனைசேஷன் ஹேக்ஸ் அதெல்லாம் போடுறாங்க. பட் அதெல்லாம் தேவையில்லன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஷெல்ஃபே ஒதுக்கி நம்ம வீட்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்து, அதுல வந்து எக்ஸ்ட்ராவா குஷன் கவர்ஸ், டவல்ஸ், பாத் டவல், கிச்சன் டவல், போர்வை, கம்ஃபர்டர், பில்லோன்னு எவ்வளோ நம்மளுக்கு தேவை? நம்மளுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கெஸ்ட் வரப்போறாங்க? நம்ம எவ்வளோ பேர நம்ம ஆக்குபை பண்ண போறோம்? இந்த மாரிலாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து குஷன் கவர மாத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து ரெஃப்ரெஷ் கிடைக்கும். அப்படிங்கிற மாரி நம்மள வந்து சோஷியல் மீடியா வந்து கன்வின்ஸ் பண்ணுது. பட் இட்ஸ் நாட் ட்ரூ. ஒரே கவர கூட நம்ம துவைச்சு போட்டுக்கலாம். இல்ல 2 செட் வச்சுக்கலாம். எங்க வீட்ல பெட்ஷீட்டுக்கு 2 செட் தான். பெட்டுக்கு வந்து 2 பெட்ஷீட் தான் வச்சிருப்பேன். அத மாத்தி மாத்தி போட்டுப்பேன். அதனால எந்த தப்பும் கிடையாது. அடுத்தது வந்து அண்டர் பெட் ஸ்டோரேஜ். பெட்டுக்கு கீழ கண்டிப்பா ஸ்டோரேஜ் இருக்கணும். பெட்டுனா ஸ்டோரேஜ் ஓட தான் வேணும். அப்படிங்கிற மாரி நெறைய பேரோட மைண்ட் செட் இப்பலாம் மாறிடுச்சு. ரீசெண்டா பார்த்தேன். நான் ஒரு வீடியோல தான் இத பார்த்தேன். வீடியோல கமெண்ட்ஸ்ல நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பெட்டு கீழ கண்டிப்பா ஸ்டோரேஜ் வேணும்னு. ஸோ யாருக்கு பெட்டு கீழ ஸ்டோரேஜ் வேணும்னா, ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. அப்படிங்கிற சமயம் லாஃப்ட்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. ஸ்டோர் பண்ணதுக்கு இடமே சுத்தமா கிடையாதுங்கும்போது தான் நம்மளுக்கு அண்டர் பெட் ஸ்டோரேஜ் தேவை. நம்மளுக்கு ஆம்பிள் ஸ்பேசஸ் இருக்கு, வார்ட்ரோப்ஸ் இருக்கு, கேபினெட்ஸ் இருக்கு, லாஃப்ட் இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு அண்டர் பெட் ஸ்டோரேஜ் தேவையில்ல. ஏன்னா அது வந்து கிளட்டர் கேச்சர்ஸ் தான். அதை வந்து நம்ம கண்டிப்பா தேவையில்லாத பொருட்களை போட்டு வைக்கிற ஒரு இடமா தான் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அண்டர் பெட் ஸ்டோரேஜ் வந்துட்டு அதுவும் வந்து ஒரு மெஸ்ஸி நைட்மேர் தான். அடுத்தது வந்து கிராக்கரி யூனிட். நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி தான் இதுவும். மெனக்கெட்டு ஒரு ஷெல்ஃப் கொடுத்து அந்த ஷெல்ஃபுக்குன்னு டெக்கார் பீஸை வாங்கி வைக்க சொல்லி நம்மளை ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த கிராக்கரி யூனிட் ஆயிட்டு இருக்கு. நம்மளுக்கு தேவையான சர்வர்ஸ், செராமிக், கிளாஸ்வேர்ஸ், இது நம்மளுக்கு தேவையானதை வாங்கி வச்சுக்கிறதுக்காக உள்ளதுதான் கிராக்கரி யூனிட். ஆனா அதை வந்து சோஷியல் மீடியா அதை எப்படி மாத்திட்டு இருக்குன்னா, நம்ம வந்து வீடு கட்டினா இல்ல ஒரு வீடு ரெண்டல் ஹவுஸ்ல இருந்தாலும் சரி, ஒரு கிராக்கரி யூனிட்னு ஒரு கேபினெட், அதுல வந்து சைனா கேபினெட் அப்படின்றாங்க. அதுல வந்து காஸ்ட்லியான செராமிக் வேர்ஸ் ஜஸ்ட் கலெக்ட் பண்றாங்க. நிறைய வீடியோஸ்ல எந்த ஊருக்கு போனாலும் அதை ஜஸ்ட் கலெக்ட் பண்ணி அதை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தீபாவளி கிளீனிங்ல எடுத்து தொடச்சிட்டு திரும்ப உள்ள வைக்கிறாங்க. பட் அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ நல்ல குவாலிட்டியான ஐட்டமா அதை வாங்கி நீங்க யூஸ் பண்றத அதில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து டைனிங் டேபிள். ஸோ டைனிங் டேபிள்னு சொல்லும் போது டைனிங் டேபிளே வச்சுக்க கூடாதுன்னு அந்த இடத்துல சொல்லலை. 2 சீட்டர் 4 சீட்டர்லாம் அவ்வளோ தெரியாது. சில சமயம் 4 சீட்டர்ல கூட இது ப்ராப்ளம் வரும்.
பட் எங்கள் வீட்டில் வந்து 6 சீட்டர்ஸ் உண்டு. என் மாமியார் வீட்லேயும் சரி, என்னோட தாத்தா பாட்டி வீட்லேயும் சரி, அந்த 6 சீட்டர் வச்சுருப்பாங்க. அது என்னன்னா, அது வந்து ஒரு பெரிய கிளட்டர் மேக்னெட் தான் அது. அதில் வந்து தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் அதில் இருக்கும். யூஸ் பண்ணாத பொருட்கள்லாம் இருக்கும். இல்லை வந்து அது மெடிசின் வைக்கிற இடமா இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு 2 சேர் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற ஸ்பேஸில் ஜஸ்ட் நம்ம வந்து தேவையில்லாத பொருட்களை இல்லை வந்து எங்கே வைக்கிறதுனே தெரியாமல் ஹோம்லெஸ் ஐட்டம்ஸை வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக தான் அந்த டைனிங் டேபிளை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி வந்து உங்கள் டைனிங் ஸ்பேஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான காம்பேக்டான டைனிங் டேபிள் இருந்தாலே மோர் தேன் எனஃபாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ரூம். இது வந்து பெரிய 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 கிளட்டர் கேச்சர். கெஸ்ட் ரூம் அப்படின்னு இப்போல்லாம் வந்து அதை வந்து கம்பல்சரி ஆக்கிட்டு இருக்காங்க. நான் கூட ஒரு ஷார்ட்ல சொல்லியிருந்தேன். ஃபேமிலி ஸ்டார் அப்படிங்கிற படத்தில் வந்து 3 BHK வச்சுருந்தா தான் பெருமை அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இட் வாஸ் அன் டோட்டல் டேஷ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அது ட்ரூ. 3 BHKன்னு கொண்டு வந்து அதில் ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. எங்கள் வீட்டில் 2 BHK. செகண்ட் பெட்ரூமே பாதி நேரம் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. என் பையன் பெருசானாதான் அதை யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அந்த கெஸ்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வராங்க, 2 டைம் தான் வராங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு ரூம் கட்டணுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. வாட் யூ நீட் அதை மட்டும் நீங்கள் கட்டினா போதும். இந்த சோஷியல் மீடியா, மூவிஸ் இதெல்லாம் வந்து நம்மளை எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுறதுக்கு நல்லாவே புஷ் பண்ண கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தான் நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம மட்டும்தான் முடிவு பண்ண முடியும். அடுத்தது ஸ்டோரேஜ் ரூம் அண்ட் லாஃப்ட். அண்டர் பெட் ஸ்டோரேஜ் மாதிரி தான் இதுவும் வந்து கிளட்டர் கேச்சர்ஸ். நம்ம யூஸ் பண்ணாத பொருட்களை சில வீடியோஸில் போடும் போதே சொல்லுவாங்க, நம்ம எப்பயாவது எடுக்கிற பொருளை இங்கே வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. இல்லை நம்மளுக்கு தேவைப்படாத எப்பயாவது எடுக்கிற பொருள்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களை இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சில வீடியோக்களில் சொல்லும் போது எனக்கு தேவையில்லாத பொருட்களை நம்ம ஏன் வச்சுக்கணும்? நம்மளுக்கு ஏன் அந்த ஸ்பேஸை நம்ம வேஸ்ட் பண்ணணும்? அதை வருஷம் வருஷம் அதை எடுத்து பார்த்து ஏன் க்ளீன் பண்ணணும்? அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும்போது, அந்த மாதிரி தேவையில்லாத பொருட்களை வைக்கும் போது தான் நிறையா இந்த பாய்ச்சை வர்றது, எலி வர்றது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ ஏன் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும்? ஸோ நம்மளோட ஸ்பேஸுங்கிறதும் வந்து நம்மளுக்கு ரெண்ட் இல்லாமல் அந்த பொருட்களை வந்து இருக்கிறதுக்கான ஒரு இடமா கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களோட லாஃப்ட் அண்ட் ஸ்டோரேஜ் வச்சிருக்கிறதுல தப்பு இல்லை. பட் அதுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் உங்களுக்கு உபயோகம் உள்ளதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது கார்ட்போர்ட் பாக்ஸஸ். இதுவும் வந்துட்டு நம்ம கிளட்டரை வைக்கிறதுக்கு மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ தீபாவளி முடியும் போது தீபாவளி ரீசெட் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்தது. அதில் எல்லாத்துலேயுமே ஜஸ்ட் 1 டே தீபாவளி டெக்கார் பண்ணிட்டு திரும்பவும் அது எல்லாத்தையும் கலட்டி அதே பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுட்டாங்க. ஜஸ்ட் 1 டே. அந்த 1 டேக்காக நம்ம வந்து அவ்வளோ கார்ட்போர்ட் பாக்ஸஸ் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம அப்ளையன்சஸ் வர கார்ட்போர்ட் பாக்ஸஸ்லாம் வச்சுருக்கீங்க. நானும் வச்சுருந்தது உண்டு. பட் அது தேவையே கிடையாது. நம்ம வந்து நாங்கள் இப்போ 7 மாதம் முன்னாடி வீடு ஷிஃப்ட் பண்ணோம். அப்போ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் யூஸ் பண்ணோம். அவங்களே எல்லா பாக்ஸஸும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நம்ம வந்து கார்ட்போர்ட் பாக்ஸஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிற கம்பல்சரி கிடையாது. அது ஒரு விஷயம். அண்ட் கார்ட்போர்ட் பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் காட்டுற நிலைமை தான் ஆகும் நம்ம ரொம்ப நாள் லாஃப்டில் வச்சுருக்கும் போது. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அடுத்தது வந்து கேலரி வால். இதை பார்க்கும்போதே எனக்கு நிறைய பேர் இதை வந்து ஃபோட்டோ கேலரிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பட் நிறைய பேர் அதை வந்து ரொம்ப ஆக்வர்ட் ஸ்பேஸாக ஆக்குறாங்க. ரொம்ப ஃப்ரேமை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஃப்ரேமை வந்து ரொம்ப கிராண்டாக காட்டி உள்ளே இருக்க ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம பார்வையே போக மாட்டேங்குது. அந்த மாதிரி ஆக்கிடுறாங்க. இல்லை ஸ்டார் கேஸ் போகிற இடத்துல ஃபுல்லாக ஃபோட்டோ இறப்பிடுறாங்க. சின்ன 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 ஃபோட்டோவாக அடிக்கிடுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு கண்ணு வந்து எங்கேயாவது போய் செட் ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் தான் ஃபோட்டோ கேலரி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம மியூசியம், ஆர்ட் கேலரிஸ் போனோம்னா எப்படி ஃபோட்டோஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி தான் நம்ம கேலரி வாலை செட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் அந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு எத்தனை ஃப்ரேம்ஸ் தேவையோ அதை நீட்டாக ஒரே மாதிரி ஃப்ரேமில் உங்களோட பிடிச்ச ஃபோட்டோவை அழகாக ஆர்கனைஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது சின்ன சின்ன டெக்கார் பீசஸ். திஸ் இஸ் மை மெஸ்ஸி நைட்மேர். 4 வருஷம் முன்னாடி போட்ட வீடியோ. ஸோ இது வந்துட்டு
நானே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியும் நிறைய பேர் இன்னமும் போட்டுட்ருக்காங்க. நான் எந்த சேனலை பார்த்து இந்த மாதிரி டெக்கார் பண்ணணும், அந்த சேனலில் இன்னமும் இதே மாதிரி தான் போட்டுட்ருக்காங்க. எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க தினமும் க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. நானும் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் இட்ஸ் அ ஹெட்டேக், அ நைட்மேர், கிளட்டர் கேச்சர்ஸ், டஸ்ட் கேச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி குட்டி 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 டெக்கார் பீசஸ் வைக்காதீங்க. பெருசாக ஒன்றே ஒன்று அழகாக வச்சாலே போதும். இட் வில் பி ஸோ பியூட்டிஃபுல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.